விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय पांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय पांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा ओम परमेश्वर पर ओम निखिलेश्वर हर ओम जीवेश्वरेश्वर कररा ओम मंत्रेश्वर स्वर ओम यंत्रेश्वर स्थिर ओम तंत्रेश्वर वरनावेरा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा पांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा தாண்டவம் சுடலை சம்பதத்தை உடலில் பூசிக்கொண்டு கைலைநாதன் வரும் தாண்டவம் ஜனனம் தாண்டி வந்து மரணம் வேண்டி வந்து இறைவன் ஆடி வரும் தாண்டவம் இரவு நடுங்கிவிட பகலும் ஒடுங்கிவிட சுழன்று சுழன்று வரும் தாண்டவம் இறுகி இறுகி ஒரு இரும்பை போல மனம் திருகி தேடி வரும் தாண்டவம் ஊழி காத்தடிக்க ஆழி கூத்தடிக்க அகிலம் நடுங்கிவிடும் தாண்டவம் பாவம் செய்தவனை கோபம் கொண்டு ஒரு சாபம் தீர்க்க வரும் தாண்டவம் தர்மம் காக்கும் நடனம் இது நியாயம் வெல்லும் தருணம் ரத்தம் பருகும் நடனம் இதன் முற்றுப்புள்ளி அற்புத தாண்டவம் பரவரத தாண்டவம் ஆனந்த தாண்டவம் பிரளய தாண்டவம் சம்ஹார தாண்டவம் நன்மை வெல்வதற்கு தீமை கொல்வதற்கு சிவனின் கோபம் இந்த தாண்டவம் சிவதாண்டவம் சிவதாண்டவம் Toyota, very nice get up. நல்ல மேக்கப் போட்டுருக்கீங்க, ரொம்ப எஃபர்ட் எடுத்துருக்கீங்க உங்கள் காஸ்டியூம்க்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த ருத்ர தாண்டவம் எப்படி இருந்துச்சு? தருண் மாஸ்டர். Toyota. மாஸ்டர். Good or bad? பட் நீ அதை அட்டெம்ப்ட் பண்ண பாரு, அதுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணேன். Thank you, மாஸ்டர்.
நீ வந்து மற்ற பர்ஃபார்மன்ஸஸில் வந்து சூப்பராக பண்ணியிருக்க. தேங்க்யூ மாஸ்டர். இது வந்து தாண்டவன்றதுல என்னன்னா கொஞ்சம் நிறைய ஃபோர்ஸ் இருக்கணும், நிறைய பவர் இருக்கணும். பாய்ஸ் எல்லாம் ஓகே நல்லா தான் பண்ணாங்க. பட் நீ கண்டஸ்டன்ட் ஃபைனல்ஸ்க்கு வரணுமா வேண்டாமா? வரணும். அப்போ அதுக்கெல்லாம் என்னென்ன சாப்பிடணும்? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க், பவர். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பி வெரி கேர்ஃபுல். காட் பிளஸ். கலா மாஸ்டர், யார் உங்களுக்கு கோரியோகிராஃபர்? லத்தீஃப் மாஸ்டர் அண்ட் நிஷாகர் மாஸ்டர். யார் இருக்காங்களா? எஸ். வர சொல்லுங்க. நல்லா நீங்கள் நல்ல கோரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க. ஓகே, பட் நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணும் போது இவளுடைய ஸ்டைல் உங்களுக்கே தெரியும். பார்க்கும் போது அது தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கான்னு. தப்பாக இருந்தால் நம்ம அட்டன் பண்ணக்கூடாது. ஓகே, ரைட்டாக இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். பட் நீங்கள் அதை பார்க்கல. ஏன்னா ஃபுல்லாகவே நான்சிங்கில் ஆடினா அண்டு அதை மாதிரி ஆடக்கூடாது. கோரியோகிராஃபி நீங்கள் நார்மலாக நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. பட் அவளோட ஸ்டைல் சரியில்லை. அப்போ நீங்கள் இதை அட்டம் பண்ணியிருக்கவே வேண்டாம். வேறு ஏதாவது ஒரு கெட்டப்பில் ஒரு மைக்கேல் ஜாக்சனோ ஏதாவது ஒரு வெஸ்டர்ன் மெடோனாவோ ஏதாவது நீங்கள் போட்டிருந்தா, ஏன்னா வெஸ்டர்ன் நல்லா ஆடுவாள். ஸோ அது பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு கிளாசிக்கல் கண்டெம்பரரி ஸ்டைல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. இதே நீங்கள் வெஸ்டர்ன் நீங்கள் எப்படின்னா பண்ணலாம். புரியுதா? நீங்கள் பண்ணீங்க, ஆனால் கொஞ்சம் எல்லாமே நான்சிங்கில் இருந்தது. எல்லாம் அவசர அவசரமாக பண்ணிட்டீங்க. இன்னும் பர்ஃபெக்ஷன் நிறைய பண்ணணும். ஏன்னா நீ வெஸ்டர்ன் நல்லா ஆடிருக்க. நீ வாங்கியிருக்கல சாக்லேட்டு. ஸோ சாக்லேட் வாங்கின பொண்ணாச்சே. சாக்லேட் வாங்கின பொண்ணு வந்து எப்படி ஆடணும்? நல்லா ஆடணும். ஸோ அது நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் இனிமேல். ஓகே ஓகே. ஸோ ஜட்ஜஸ், குட்டி பாபாக்கு என்ன ஸ்கோர்ஸ் கொடுக்க போறீங்க? உங்களோட ஸ்கோர்ஸ்